Hello guys, welcome back to W2S Academy Curriculum channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 physics magnetism and matter ஓட லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டோம்னா இங்க இருக்குது. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா tangent law, very important. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக்ல இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதெல்லாம் நான் பார்க்கல, எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம்னா நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேஞ்சென்ட்லாம் ரொம்ப முக்கியம். இதே டேஞ்சென்ட்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லெசனில் டேஞ்சென்ட் கேல்வனோமீட்டரில் இதே தான் உங்களுக்கு அங்கே வரும். பட் ஆனால் இங்கே என்ன, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. சரி, இந்த டேஞ்சென்ட்லாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு மேக்னெட்டை நீங்கள் கட்டி தொங்க விடுறீங்க. எந்த இடத்துல தெரியுமா கட்டி தொங்க விடுறீங்க? ரெண்டு கிராஸ்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல. அது என்னப்பா கிராஸ்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டா பாருங்க, இப்படி இருக்கு. இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து B1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க இப்படி இங்க வந்து பார்த்துட்டோம்னா B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மேக்னெட் இப்படி கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது வந்து எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த டேஞ்சென்ட் லா. ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு கிராஸ்டு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா, இது B1 இருக்கு, இது B2 இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இங்கே வருமா? இதான ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அவன் என்ன சொல்லிட்டானா, இந்த மேக்னெட்டை கட்டி தொங்க விட்டன்னா B1க்கும் இல்லாம B2க்கும் இல்லாம அந்த மேக்னெட் எங்க வந்து பார்த்துட்டோம்னா கடைசியில் ஆடி வந்து நிற்கும், சஸ்பெண்ட் ஆகி கடைசியில் ரொட்டேட் ஆகி வந்து நிற்கும் along the resultant of the two magnetic field. அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. When a magnetic needle is suspended or a magnet is suspended at a point where there are two crossed fields which are they are right angle to each other, அங்க இருக்கிறப்போ will come to rest in the direction. எங்க ரெஸ்ட்ல வந்து நிக்கும்? இந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் ஃபீல்டு எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா வந்து நிக்கும்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்றதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க? டான்ஜென்ட் லா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால இத்தனை லைன் போட்டு நம்ம இந்த இடத்துல மேக்னெட் போட்டோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதனால இது ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரே ஒரு லைன்ல போட்டு நம்ம போட போறோம். அந்த டயக்ராம் எப்படி வரையறதுங்கிறது கூட இங்க நான் சொல்றேன். நான் அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நான் பேஸ்ட் எதுவும் பண்ண கிடையாது, டயக்ராம நான் வரையறேன். அப்பதான் உங்களுக்கு இது தெரியும். ஓகே, நல்லா கவனிச்சுக்காங்க இந்த பாயிண்ட. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பர்பெண்டிகுலரா. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். தே ஆர் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விடுங்கிறாங்க. ஸோ மேக்னெட்டை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, மேக்னெட் என்ன கலரில் போடலாம்? ப்ளூ கலரில் இல்லாட்டி ரெட் கலரில். ஓகே, ஒரு மேக்னெட்டை வந்து பார்த்துட்டோம்னா நான் கட்டி தொங்க விட சொல்றானுங்க. ஸோ இப்படி நான் வந்து கட்டி நான் தொங்க விடுறேன். கொஞ்சம் டிலே ஆகும், பொறுத்துக்காங்க. ஓகே, இப்படி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட மேக்னெட் போட்டாச்சு. இந்த மேக்னெட்டுக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படிலாம் போடணும்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நார்த் போல் சவுத் போல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்த் போல், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் போல். இந்த மேக்னெட்டோட டோட்டல் லென்த்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2L. இந்த மேக்னெட்டோட இந்த மிட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா O. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல இங்கே போட்டாச்சா. ஸோ நம்மளுக்கு வேற என்ன, திஸ் ஆங்கிள் மேக்ஸ் அன் ஆங்கிள், திஸ் மேக்னெட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த கிராஸ்டு ஃபீல்ட். அப்போ இங்கிருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இங்கே பர்பெண்டிகுலர் லைன், நான் டாட்டட் லைன் இங்கே போடுறேன். பாருங்க, இது டாட்டட் லைன். ஸோ இந்த ரெண்டையும் இப்படி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். லெட் திஸ் பி A. ஓகே, இப்படி நான் வந்து பார்த்துட்டோம்னா போட்டாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல அந்த டார்க் போட்டோம்ல, அந்த இது மாதிரியே தான் இங்கே வரும்.
ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல நான் போடுறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. நார்த் போல்ல இந்த B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகிறதுனால இந்த நார்த் போல்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இந்த டைரக்ஷன்ல வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ F is equal to pole strength into magnetic field 1. அப்போ சவுத் போல்ல அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் எனக்கு போகுமா? ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. F is equal to MB1. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இது வந்து பார்த்துட்டோம்னா யாருனால? டியூ டு த மேக்னெட் B1. இப்போ அதே மாதிரி B2க்கு பண்ணணும்ல. B2க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக வர மாதிரி லைன் போடணும். இதுக்கு ஒயிட் கலர் லைன் நான் போடுறேன். இங்கே பாருங்க, இந்த B2னால நார்த் போலில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து F is equal to MB2. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இப்படி அதுக்கு பேரலா இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா F is equal to MB2 இப்படி கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா பாருங்க, இந்த ப்ளூ கலருக்கு நான் போடுறேன். இந்த இடத்துல இந்த பக்கம் ஃபோர்ஸ், இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அதாவது மேக்னெட் B1னால நார்த் போல்ல கிடைச்ச இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இந்த மேக்னெட் என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா இப்படி சுத்த வைக்கும். ஓகே, கிளாக் வைஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இதை சுத்த வைக்கும். ஸோ அதே தான் பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும். பட் ஆனா அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? அதை வந்து பார்த்துட்டோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பக்கம் இப்படி சுத்த வைக்கும். அப்போ கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கிறதும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கிறதும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அதனால இந்த மேக்னெட் ஒரு இடத்துல வந்து நின்றும். அதனால அதுக்கு மேல சுத்த முடியாது. அது நிக்கிற இடத்தை தான் இப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் வித் ஆங்கிளோட. ஓகே, இப்போ இதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் லைனா எழுதுறேன். கொஞ்சம் குட்டியா தான் எழுத போறேன். கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிச்சுக்காங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஓகே, இங்க என்ன பண்றேன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா North pole experience forces என்னது? F is equal to MB1, F is equal to MB2 due to யாருனால? B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. கரெக்டா? ஃபைன். இது என்ன பண்ண வைக்கும்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன? இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, so these two forces makes the magnet to rotate in clockwise direction. கரெக்டா? ஓகே, அதுவும் நடந்துட்டு இருக்கும். ஸோ எதனால அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிகாஸ் these forces are equal and opposite in direction and parallel to magnetic field B1. So this constitute a torque or couple which makes the magnet to move along clockwise direction. நான் சொல்றது புரியுதா? பாருங்க, B1 இந்த பக்கம் போகுது, ரைட் சைடு போகுது. நார்த் போல்ல கிரியேட் ஆன ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா F is equal to MB1 ரைட் சைடுல போகுது. இது அதே இதுல லெஃப்ட் சைடுல போகுது. பேரலலா இருக்கா? B1க்கு பேரலலா தானே F is equal to MB1, F is equal to MB1 ன்னு சொல்லி இருக்கு. இந்த ரெண்டுமே பாருங்க பேரலலா இருக்கா? அதனால they experience a torque. அந்த டார்க்னால தான் அது கிளாக் வைஸ்ல சுத்த வைக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம். அப்ப இதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் சவுத் போலுக்கும் தானே வரும். குட்டியா தான் எழுதுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. therefore similarly பாருங்க, similarly south pole experience forces F is equal to MB2, F is equal to MB2 due to யாருனால? B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் இது கிரியேட் ஆச்சு. ஓகே, அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா
அப்புறம் அதே ஸ்டேட்மெண்ட் தான். these two forces makes the magnet to rotate in anti-clockwise direction. ஓகே, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் அதே தான். ஸோ தே ஆர் ஈக்குவல், opposite and parallel to magnetic field 2. Therefore this constitute torque or couple which makes the magnet. So அது என்ன பண்ண வைக்கும், இதனால இது இந்த பக்கம் சுத்த வைக்குமா, அப்போ இது clockwise இது anti clockwise கரெக்டா. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா clockwise, இது anti clockwise. ஸோ இதோட ரிசல்டன்ட் என்ன எழுதணும்னு பார்த்துட்டோம்னா as a result of clockwise and anti-clockwise rotation, they comes to rest along resultant magnetic field. ஓகே, அதைத்தான் நம்ம எப்படி அப்படிங்கறத கீழே நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் எல்லாமே ஓகே தானே? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பொறுமையாவே வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா B1னால கிடைக்கக்கூடிய டார்க், B2னால கிடைக்கக்கூடிய டார்க், அது எல்லாத்தையும் நான் போட போறேன். பாருங்க, இது கண்டென்ட்லாம் நீங்க நோட்ல எழுதணும்ப்பா, உட்காந்து அப்படியே விட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போதைக்கு நான் அழிச்சிடுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. கஷ்டமா தான் இருக்கு எழுதிட்டு உடனே டக்குன்னு அழிக்கிறதுக்கு. ஓகே, லிசன். இப்போ என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிச்சுக்காங்க இந்த இடத்துல. எகெயின் இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் ரெண்டு ஸ்க்ரீனா வந்து பார்த்துட்டோம்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா B1னால டார்க் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமா, அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா T1 is the torque due to the magnetic field B1. okay, T1 is the torque due to the magnetic field B1. okay, அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா one of the force into perpendicular distance. ஓகே, அப்ப இங்க ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் என்ன, ஒரு ஃபோர்ஸ் B1னால இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், MB1 எடுத்துக்கிறேன், இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்க என்னது NA. ஓகேவா, NA தான் இங்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும், NA கண்டுபிடிக்கணுமா, அப்ப அதுக்கு தனியா வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல நான் sin θ கண்டுபிடிக்க போறேன்ப்பா. இந்த இடத்துல பாருங்க, sin θ is equal to opposite. தம்பி இது வந்து θக்கு ஆப்போசிட் இங்க என்னது NA தான ஆப்போசிட். சோ NA divided by இங்க ஹைபோட்டனஸ் யாரு, லென்த் ஆஃப் த மேக்னெட். சோ லென்த் ஆஃப் த மேக்னெட் வந்து பார்த்துட்டோம்னா 2L. அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், NA. சோ இல்ல AN is equal to 2L sin θ. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப டார்க் T1 is equal to M B1. NA வர இடத்துல என்ன போட்டுக்கலாம், 2L sin θ போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான், ஆல்ரெடி we know that, இதுவும் we know that ன்னு போட்டுருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதுறது. ஓகே, so already we know that இது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்துட்டோம்னா we know that magnetic moment is equal to magnetic length into pole strength. ஓகே, இதை கொண்டு வந்து இங்க நான் மேல போட்டேன்னா எதுக்கு பதிலா இங்க மாறிடும் பாருங்க, M and 2L க்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், torque is equal to, இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் M போட்டுக்கலாம், into B1 sin θ. This is your equation number 1. ஒன்னு முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்துட்டோம்னா டார்க் T2 இந்த இடத்துல நீங்க போடணும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், listen carefully. டார்க் T2, இதுக்கு காரணம் யாரு, due to the magnetic field B2. ஓகே, அப்ப டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, one of the force into perpendicular distance. அப்ப இந்த இடத்துல டார்க் T2 is equal to one of the force என்ன எடுத்துக்கலாம், ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கிடைச்ச ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் MB2 கரெக்ட்டா, into இங்க perpendicular distance வந்து பார்த்துட்டீங்கன்னா SA. ஓகே,
ஸோ அதே மாதிரி இங்கே பாக்ஸ் போட்டு அந்த இதை எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி we know that sin theta is equal to இந்த இடத்துல சாரி cos theta அதுக்கு cos theta is equal to adjacent by hypotenuse. இங்க adjacent யாரு? SA. hypotenuse யாரு? length of the magnet. அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன தேவை? SA is equal to 2L cos theta. ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து மேல நான் சப்ஸ்டியூட் பண்ணனா is equal to M B2 into 2L cos theta. ஓகே, அப்போ we know that இங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாக்ஸ் போட்டுக்காங்க. again அதே தான் M is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம் 2L into M. magnetic moment is equal to magnetic moment capital M is equal to magnetic length 2L into pole strength. அப்போ அதை கொண்டு வந்து இங்க நான் ஃபைனலா இங்க நான் போட்டேன் அப்படின்னா what I'll get torque T2 is equal to M B2 sin theta cos theta. Let this be an equation number 2. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். இது முடிய போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த குட்டி கேப்புக்குள்ள எழுதுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த குட்டி கேப்புக்குள்ள எழுதுறதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் கீழே இங்கிருந்தே ஆரம்பிச்சுட்டு வரலாம். இங்கே முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 2, அதாவது T1 டிவைடட் பை T2 is equal to M B1 டிவைடட் பை M B2, அதாவது இங்கே மேலே sin theta டிவைடட் பை cos theta. கரெக்டா? அப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த இடத்துல கேன்சல் ஆகிறது M get cancel. sin theta divided by cos theta நீங்க சேர்த்து என்னன்னு எழுதிக்கலாம்? tan theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? T1 torque tau1 divided by tau2 is equal to B1 divided by B2 into tan theta. இதுவும் ஒரு ஃபார்முலா தான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்துட்டோம்னா கொடுக்குறானுங்க. ஸ்பெஷல் கேஸ் நல்லா கவனிச்சுக்காங்க. ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்ல வரானுங்கன்னா what if T1 is equal to T2, இந்த ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? tau1 divided by tau1 போட்டுக்கலாமே. ஏன்னா tau1 tau2 ஒன்னு தான் சொல்லிட்டானுங்க. அப்போ tau2 வர இடத்துலயும் நீங்க வந்து tau1 போட்டுக்கலாம்ல. அப்ப இங்க என்ன வரும்னா B1 divided by B2 tan theta. அப்போ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்க 1 இருக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு இங்க என்ன வரும்? B2 is equal to B1 tan theta. ஸோ இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட என்னது tangent law. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டை ரெண்டு கிராஸ்டு ஃபீல்டு ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ரெண்டு கிராஸ்டு ஃபீல்ட்ல கட்டி தொங்க விட்டீங்கன்னா அந்த மேக்னெட் ஆசிலேட் ஆயிட்டு கடைசியில் எங்க வந்து நிற்கும்? along the resultant of the two magnetic field. அந்த பொசிஷனை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்? இந்த tangent law யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். B2 is equal to B1 tan theta அப்படின்னு நீங்க இதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இந்த கிவன் கமெண்ட் பாக்ஸ். நான் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை நோட் பண்ணி கிளியர் பண்ணுறேன். அண்ட் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த டைமை மென்ஷன் பண்ணி வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் போடுங்க. ஸோ தட் இதுக்கு பின்னாடி பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்குருவாங்க. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் W2S Academy Prem Kiran channel. Until then, it's bye from your Prem Kiran.